செத்துறியா அதான் கூத்தாட வந்தா ஏய் அடி மானடியா சங்கதில ஏய் யார் வராங்க ஏய் கூப்றாங்க காலால பத்தி ஓடி மடக்குறேன் உடம்பு அழுத்திக்காதமா என்னால முடியலடா பாதி உடம்பு அழுத்திக்காத அக்கா வந்தாங்க சொல்லிட்டு அக்கா வந்தாங்க தக்க மரியாதை கொடுத்து வாங்கக்கா உங்க பாதத்தோட மரியாதை இல்லாம அடி ராசி அடி தேவடியா அடி வாசி அடி குடும்பத்தை படிக்கிற கோடாரி காம்பே எங்க வீட்டுக்கார அனுப்புன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற தாட்டியால என்ன மாட்ட அடிக்கிறா போல போட்டு அடிக்கிறாங்க பொது வரல அவன் ஆளுக்கு ஆளுக்கு அடிச்சுட்டு போறான் இல்ல டவுன் பஸ் அத்திக்கிட்டு இல்லாத ஏறான் அவ்வளவு ஒரு இலக்காரமா போச்சா அவ்வளவு இலக்காரமா ரேடியோ செட்டுக்காரரும் வந்து ஏறாரு பாருப்பா ஐயோ ஏன் மயிர நீ ஏன் மயிர அதான் அதுதான் அதாவது நீ உடம்பு அவ்வளவு வார்த்தை பேசிருக்கல வாய் திறந்து ஒண்ணும் பேச முடியாது செல்லம் சத்தியமா ஒரே ஒரு வாய் இல்லாத பூச்சி வாயே தரல அவ்வளவு பேசிருக்கிறா தாசி என்று சொல்லிக்கிறா செல்லத்தை பக்குவமாக அழைத்து சென்று வெந்நீர் செல்லத்துக்கு மஞ்சள் போடுறானே எருமாட்டு சாணி வாரி பூசிட்டாங்க பூச மாட்டாங்க எருமாட்டு காலடி மண் எடுத்துட்டு வந்து கடாயில போட்டு நல்லா வறுத்து துணியில வச்சு எங்க எங்க வீங்க இருக்குது அங்க ஒத்தனை கூட போலாம் உடம்பு
வீட்டுக்கு நாம் விருந்தினராக செல்கிறோம் என்று வைத்துக்கொள். அந்த இடத்துல போறோம். சென்ற இடத்தில் மற்றவருக்கு என்ன மரியாதை தருகிறோமோ அதே மரியாதை தான் அந்த வீட்டுக்காரங்க மற்றவங்க தருவாங்க. வந்த இடத்தில் மோகனாவை பார்த்து தாசி வேசி என்று அழைத்திருக்கிறாயே, நீ என்ன அகங்கொண்ட முடிவுகளை பட்டத்தை அடைப்பதற்கு குழந்தைகளுக்கு அனுசியா என்ற ரோகம் பிடித்த கணவனை மோகம் தெளிப்பதற்காக தாசி வீடு தூக்கிட்டு அவன் வழி வந்த மதுரை எரித்தாளை கண்ணகி அவன் வழி வந்தவளா அல்லது எவனிடம் சென்று பாதாடி தன்னுடைய கணவனை உயிர் விட்டு வந்த சாவித்திரி என்ற சரித்திர நாயகியா? கேவல ஒரு சாதாரண ஏழை பெண் என் மோகனவை பார்த்து தாசி சொல்லலாமா?